கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சபையின் வளர்ச்சி என்ற செய்தியிலே அது எப்படி வளர வேண்டும், ஏன் அந்த வளர்ச்சி தடைபடுகின்றன என்ற சில கருத்துக்களோடு இந்த செய்தியும் உங்களுக்கு தந்து நான் முடிக்கின்றேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு மிக அதிகமாக சபையில் நாம் சரியான முறையிலே கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க முடியாமல், அதாவது சத்தியம் இல்லாமல் வளர்ச்சி இருக்கவே இருக்காது. இன்றைக்கு பெரிய பெரிய சபைகளுக்கெல்லாம் நாம் செல்கிறோம். இந்த பக்கத்தில் டிடும் 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 அப்படின்னு மியூசிக், இந்த பக்கத்தில் டைன் 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 மியூசிக் இருக்குது, ஞாம் ஞாம் ஞான்னு இருக்குது, டம் 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 அடிக்க, எல்லாம் நல்லா செய்யுங்க, அவங்கள வேண்டான்னு சொல்லலை. ஆனால் வெளியிலிருந்து கேட்பவனுக்கு ஏதோ இசை வீதைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் வந்து கொண்டிருக்குமே தவிர, இந்த நாட்டுக்கு நல்லதை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், நல்ல காரியத்தை பயிற்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வராது. மாறாக எப்படி பிழைக்கலாம், எப்படி வாழலாம் என்று சொல்லி ராகமாக ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வரும். நல்ல பாடல், நல்ல சத்தமும் வெளியே வராது. பாடலினுடைய கருத்துக்கள் வெளியே வராமல் மாறாக அது வந்து கொண்டு இருப்பதெல்லாம் அந்த இசைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கொண்டு இருக்கும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படி ஒரு பக்கத்தில் அதற்கே நேரம் போய்விடும். ஆடல் பாடல் துதி என்கின்ற போர்வையிலே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தை இழுத்து கூத்தாடி முடித்துவிட்டு அப்புறம் எப்பொழுது பிரசங்கத்தை முடிப்பார்கள் என்கின்ற அந்த சிந்தனை, இதெல்லாம் மாமிசத்திற்குள்ளே நம்மளை நடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான் பிசாசானவன் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்தில் பாருங்கள், இந்த சத்தியத்தை கேட்காமல் நம்மளை இன்னொரு காரியமும் நம்மளை கீழ்ப்படுத்தி கொண்டே இருக்கின்றன. என்னவென்றால் இந்த செல்போன்கள். இந்த செல்போன்களை நாம் வைத்திருப்பது அது ஒரு தேவையான அத்தியாவசியமான ஒரு நிகழ்வாக மாறிவிட்டது. இப்பொழுது எங்களுடைய வீட்டம்மையார் மதுரைக்கு சென்றிருக்கிறார். அவர் எங்கே வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நான் அந்த உச்சப்பள்ளியது நாயகரில் இந்த வீட்டில் இருந்து கொண்டு நான் அதை தகவல் தெரிந்து கொள்ளுகின்றேன். நல்ல பல காரியங்களுக்கு, நிகழ்வுகளுக்கு ஒரு நல்ல தொடர்பான ஒரு சாதனமாக இந்த செல்போன்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த சபைக்கு செல்கின்ற பொழுது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வரவும், சத்தமில்லாமல் அதை வைத்துக்கொள்ளவும் என்று போர்டு போட்டிருந்தாலும் கூட யாரும் அதை மதிப்பதும் இல்லை, அல்லது சபையிலே அதை சொன்னாலும் மதிப்பதும் இல்லை. பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் முன்னால் நின்று கொண்டு கூட அதை கேட்டுக்கொண்டு தான் இருப்பார். அதற்கு அவர்கள் காரணம் சொல்வார்கள். என்னோடு ஒருவர் என்று சொன்னார், அவர் எந்த இடத்துல வந்திருக்காருன்னு அவரை கண்டுபிடிக்கணும், அதுக்காக நான். அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஊழியம் செய்யலையா, சரியாக செய்யவில்லையா, சரியாக சபைகள் வளரவில்லையா, இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சௌகரியத்திற்காக எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அந்த பிரசங்க வேலையில் கிரீங் அடிக்கிற பொழுது அதை எடுத்து நான் பேசுவோம் என்று சொன்னால் எல்லாருடைய கவனம் எங்கே பார்க்கும்? செய்தி கொடுத்து கொண்டு இருப்பவருக்கும் என்னை போன்றவருக்கெல்லாம் மறந்துவிடும். அந்த செய்தியினுடைய தொடர்பு மறந்து விடுகிறது. கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு மறதி வரும். ஒரு ஆகானாக உட்கார்ந்து கொண்டு நான் இப்பொழுது சபையிலே நான் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ஒரு மீட்டிங்கில் இருந்து கொண்டிருக்கிறேன், அப்புறம் வருகிறேன், அப்புறம் நம்ம கூட்டாக நாம் என்ன செய்யலாமோ செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்குது? பக்கத்தில் சோறு, நல்லா கறியும் சோறு இருக்குது, இங்கே வந்து நரகலும் இருக்குது. ரெண்டுக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு இருக்க. நீ எதை தின்னுக்கிட்டு இருக்கிற? யோசனை பண்ணிப்பா. நீ யாராக இருந்தா என்ன, கோயில் மணி அடிக்கிறவனா இருந்தாலும் சரி, கோபுரத்தில் உட்காந்துருந்த இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட தயத்திலே எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து விடுங்கள். அப்படின்றால் தான் சத்தியம் நிற்கும் உங்கள் மனதுக்குள்ளே. இல்லை என்றால் கலைந்து விடும். சில நேரங்களில் பாருங்கள், மேகங்கள் ஒன்று திரண்டு அப்படியே மழை அடித்து பொழிவது போல் இருக்கும். ஒரு சிறு காற்றடிக்கும், அப்படியே வெயில் முகம் தெரிய ஆரம்பித்து விடும். மழை அப்படியே இல்லாமல் போய்விடும், ஏமாற்றிவிடும். அதுபோல அந்த கருமேகங்கள் எழும்புவது போல நீங்கள் பிரசங்கத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது டொயின் 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 அடிக்கக்கூடிய இந்த செல்போனுடைய நிகழ்வுகள் உன்னை பாழாக்கிவிடும். ஆகவே நீ ஆலயத்து செல்லுகிற பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறேன், அது ஒன்று தான் இருக்கணும்.
வேற எந்த அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை, இந்த ஊழியக்காரருடைய வார்த்தை, அல்லது அவர் இவர் இந்த அவர் இது மூப்பரு சூப்பரு அப்படி இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒழுங்கு செய்ய வேண்டும். அதை சரி செய்து விடு. உன் வாழ்க்கை நலமாக இருக்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, உன் ஆத்மாவிற்கு அது பெரிய துரோகம் செய்கிறது. இந்த செல்போன் போன்றவைகளை உபயோகிக்க வேண்டிய முறையிலே, அதை அபியாசப்படுத்த வேண்டிய முறையிலே அதை நீங்கள் செய்யாமல் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட அழிம்பு உங்களை தொடர்ந்து விளிம்பின் பாதையில் வைத்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமில்லாமல் அது செய்து விடுகிறது. ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த செல்போன் போன்ற காரியங்கள் பல நினைவு அளவிகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் எந்த விதமான நிலையிலும் இருக்கக்கூடாது. சிலருக்கு பாருங்கள், பெரிய கடிகாரத்தை முன்னாலே கொண்டு வைத்திருப்பார்கள். ஒரு காலத்திலே கடிகாரங்களை எப்படி வைத்தார்கள் என்றால், பின்னாலே வைத்திருப்பார்கள். பிரசங்கிக்கிறவர்களும் மற்றவர்களுக்கும் சரியான நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். ஆகவே உங்களுடைய டயத்தை நீங்களே பார்த்து முடியுங்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு பட்டிமன்றத்தை போல டொயின் டொயின் அடித்து நிப்பாட்டி அடுத்த ஆளுக்கு அதை பரிமாறுவது போல இருக்காது. அந்த அளவுக்கு வந்து விட்டது. பின்னாலே வைத்திருப்பார்கள். இந்த பிரசங்கிக்கிறவர்கள் அதை பார்த்து முடித்து விட வேண்டும். ஆனால் கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், நான் ஆண்டவரை ஆராதிக்க செல்கிறேன், அவருடைய வார்த்தையை கேட்க செல்கிறேன், அந்த வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதன்படி நான் வாழ வேண்டும் என்று ஒரே சிந்தனையாக இருக்க வேண்டுமே தவிர மேலும் கேளும் அப்படி என்ன ஆகுது, என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன ஆகுது, எந்திரிங்கடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது. அதனால் சபைகளிலே சிலர் பாருங்கள், கவர்ச்சியான ஒரு தொங்கு லைட்டை போட்டு வச்சுருவாங்க. இப்போ எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா பின்னால் சிலுவை பளிச்சுன்னு பின்னிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அதை ஒரு சட்டம், அதை வைத்துக்கொண்டு அதை நாம் மிக ஞானமாக அதை நாம் செயல்படுத்திக் கொள்ளலாம். அது ஒரு அடையாள சின்னமாக அது இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த நாட்களிலே சில நபர்கள் அவர்கள் இஷ்டப்படி எந்தெந்த பொருட்களை வாங்கி சபையிலே முன்னாலே போட்டு இது நான் போட்டது என்று சொல்லி கண் கவரக்கூடிய அளவிலே வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அதை வைத்துக்கொண்டு என்ன செய்து வருகிறார்கள் என்றால், பிரியமானவர்களே, மக்களுடைய எண்ணங்களை சிதற அடிக்கிறார்கள். மூப்பர்கள், சில பிரதிக்கனை செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. இதன் மூலமாகவும் கவனம் அது மாற்றப்படுகிறது. ஒரு சேலை எடுத்துக்கிறீங்கன்னா எப்படியெல்லாம் புதுக்குன்னு புதுக்குறிய அந்த சேலையை நீங்கள் பார்த்து அந்த சேலையை எப்படி எடுக்கணும், அது எதில் வச்சுருக்கு, இந்த அவ்வளோ டீப் லைட் போட்டுருப்பேன், வெளியே போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், சூரிய வெளிச்சத்தில் பார்ப்போம். சாதாரண ஒரு காரியம், இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு காரியம், சில நாட்களில் அது மறைந்து போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் வானமும் பூமியும் ஒளிந்தாலும் நீங்கள் இப்பொழுது சபையில் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே சிந்தனை, ஒரே எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிக்கு இருந்தால் தானே அந்த பிரசங்கம் முடிந்தவுடனே அந்த அடிப்படையில் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ எத்தனை அல்லேலூயா சொல்லியிருப்ப, எத்தனை காரியத்தை பேசியிருப்ப. நீ இடைவெளியிலே போய்விட்டால் அல்லது அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் நீ அதற்கு பின்பு எப்படி ஜெபித்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது? உன்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுவதற்காக பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தாவே, இந்த வார்த்தையின் மூலமாக என்னை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீ ஜெபிப்பதற்கு அது உனக்கு எவ்வளோ உறுதுணையாக இருக்கும். ஆகவே செல்போன்கள் மற்ற காரியம் நம்முடைய கண்ணை கவரக்கூடிய அளவிலே, திசை திருப்பக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய எவைகளையும் சபையில் வைத்து விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வளர்ச்சியும் சபையினுடைய மங்காத வளர்ச்சியும் பெருகிடுக. நன்றி. கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.